அபிராமியை நான் ஒரு முறை சிறையில் சந்தித்தேன். உன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறது, இந்த 2 குழந்தைகளை கொன்றது என்று நீ கூறு என்னிடம். உனக்கு ஆதரவாக வலுவில் நான் ஆஜராகிறேன். உன்னை விடுதலை செய்வதற்கு என்ன போராட்டம் நான் நடத்துறேன். உன் பக்கம் நியாயம் இருக்கா சொல்லு. 1% என்னத்தை காதல போட்டு அடிக்குது. காம வெறி தாங்கல. இந்த பிள்ளைங்க அந்த புருஷன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. சுந்தரம் அப்படியே குழந்தையோட தொண்டையை பிடிச்சி நெரிச்சு பெட்டு மேல உட்காந்து நெஞ்சு மேல உட்காந்து குழந்தையோட தொண்டையை மிரிச்சு கொண்டுடுறா. கொண்டுட்டு சுந்தரத்துக்கு போன் பண்றா. அது அந்த குழந்தை ஒண்ணுதாண்டா செத்துச்சு, இன்னொன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டா. நெரிச்சிட்டியா, செத்துருச்சா, சரி அவன் விஜய் கொண்டு நடக்கிற ஆடியோ ரிலீஸ். அபிராமியின் சகோதரன் தற்கொலை செய்து கொண்டான். தூக்கு மாட்டி தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஒருத்தி தப்பு செஞ்சப்ப ஒரு என்டையரா எவ்வளவு கொலாப்ஸ் ஆகுது. நீதிமன்ற நீதியரசர் பிணை தர முடியாது, உள்ளே இருங்க. வெளியில வந்து நீங்க குத்தாட்டம் போடுறதுக்கா? 2 குழந்தைகளின் உயிரை எடுத்தது அபிராமி தான். அது சந்தேகத்திலும் என்று அரசு தரப்பில் நிறுவனம் பண்ணியிருக்கிறது. இது போக இந்த வழக்கில் எதிரி 2 சுந்தரம் அவர்தான் இந்த தூக்க மாத்திரை போன்ற விஷ மருந்துகளை வாங்கி கொடுத்து உன் குழந்தையையும் கணவனையும் கொன்றால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவர்தான் கூறினார் என்பதும் நிறுவனமாகிவிட்டது. ஆகவே ஆஜர் எதிரிகள் 1, 2 இருவருக்கும் இந்த நீதிமன்றம் சாகு வரை சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தது. 2017-18 இந்த நம்மளை எப்படி இந்த சொசைட்டியை கெடுக்கிறதுக்கு டிக்டாக், இந்த ரீல்ஸ், இந்த இன்ஸ்டா மாதிரி இருக்கோ, அப்ப மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அது இப்ப இல்ல. அந்த மியூசிக்கலி ஆப்ல ரொம்ப ஃபேமஸ் அபிராமி. ஆளு கொழுக்கு முழுக்கு உருவம், நல்ல மாட்டு மொழி, நல்ல ஒரு குடும்பத்துக்கான எந்த ஃபிட்னஸ் இல்லாத ஒரு உருவம். ஓகே, உருவ கேலி பண்ணல, அவங்களெல்லாம் பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை, விஜய் அவர் கணவர் பேரு, அவர் கடலூர் குறிஞ்சிப்படை சார்ந்தவர், கடலூர் பகுதியில் வீடு எடுத்து வாடகை வீட்டில் தங்கி இருந்து குடும்பம் நடத்துறாங்க. 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க பேரு அஜய் 7 வயசு அன்னைக்கு சாவுக்குள்ள. அடுத்து கார்னிகா 4 வயசு. 2 குழந்தைங்க. தினம் டிக்டாக் பண்றதுதான் வேலை. டபுள் டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு மேக்கப்பு நல்லா டிக்டாக் பண்றது. பைக் எடுத்துட்டு போய் சுந்தரம் அவன் பிரியாணி கடை ஓனரும் கிடையாது. அவன் அந்த கடையில ஒரு கடையில ஊழியன் ஸ்டாஃப். நல்லா இந்த பீஸை பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 2 பீஸ் ஒப்பாமல் இருக்கு. இந்த பீஸ் தரமா இருக்குல்ல அபிராமி, உடனே அங்க 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். இப்படியே அவங்களெல்லாம் காதல் மலர்கிறது. அன்னைக்கு இந்த சுமோட்டோ ஸ்விக்கி டெலிவரி எல்லாம் கிடையாது, இன்னைக்கு உள்ளதான் வந்து பூந்துருக்கு. அந்த ஒரு சூழல்ல அவங்க 2 பேருக்குள்ள காதல் மலருது. விஜய் என்ன வேலை பார்த்தாருன்னா ஏடிஎம்ல பணம் நிரப்புற வேலை, அந்த கான்ட்ராக்டர் வேலை பார்க்கறாரு. இப்படியே அவங்க குடும்பம் வந்து ஜேனியாகி நல்ல ஒரு நியாயமான வேலை, கௌரவமான வாழ்க்கை. பக்கத்திலே தான் அவங்க அம்மா வீடு, அபிராமியோட அம்மா வீடு. அது ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க இருந்தாங்க. இப்ப இந்த சுந்தரத்தோட இவங்க லவ் அஃபேர் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க சுந்தரத்தை விட வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போய் ஒரு 5 நாள் ஜாலியா இருந்துடுறாங்க. அப்புறம் உடனே மறுபடியும் பஞ்சாயத்து பேசி 2 குழந்தை இருக்கு, புருஷன் இருக்கா, நீ வந்துரு, அப்பதான் நம்ம இந்த குழந்தைகள்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகும் காதல் காமம் வெறி தாங்கல. என்னத்த காதலை போட்டு அடிக்குது. காம வெறி தாங்கல. இந்த பிள்ளைங்க அந்த புருஷன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. சுந்தரம் அந்த சுந்தரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல சுந்தரம் தான் மாத்திரை வாங்கி கொடுக்குறான். 2 டைப் ஆஃப் மாத்திரை. ஒன்னு மென்சோவிட்டா பிளஸ்,